உப்பரிகையில் இருக்கிற பெண்கள்லாம் கண்ணனை பார்த்தாலாம். ஒருத்தி வேல் விழியாள், ஒருத்தி மான் விழியாள், ஒருத்தி கயல் விழியாள். அவவோ தன்னு கண்ணழகை பார்த்து கண்ணனுடைய திருமேனியில் போட்ட உடனே அப்படியே வேல் இந்த இடத்துல பதிஞ்சு கொடுத்தான், அப்படியே கயல் இந்த இடத்துல பதிஞ்சு கொடுத்தான். இன்னூத்தி கண்ணு கயல், இன்னூத்தி கண்ணு மகரம், இன்னூத்தி கண்ணு வேலு. அதாவது ஏதோ முத்திரை போட்ட ஆப்பல கண்ணனுடைய திருமேனியில் பதிஞ்சு கொடுத்து. புது சந்தனம் இல்லையோ, அதனால் அப்படியே பதிஞ்சிருக்கு. கண்ணன் பார்த்தா நமக்கு வேண்டிய சிஷ்யர்கள்லாம் நமக்கு லட்சணம் பதித்து விட்டுருக்கா, இதை அழியாமல் பார்த்துக்கணும்னு அவனுக்கு கவலை வந்துடுத்துப்போ. இப்போ சண்டை போடச்சே இதெல்லாம் அழிஞ்சு படுத்துனா என்ன பண்ணுறது? எவ்வளவு சாமர்த்தியம் தெரியுமோ கண்ணனுக்கு. இந்த மல்லர்களோட குதிச்சு யுத்தம் பண்ணச்சே இதில் ஒரு குறி கூட அழியாமல் குறுக்க பாஞ்சி சண்டை போட்டானோ. சாந்தனி தோல் சதுரன்மலைன்னு ஆழ்வார் பாசுரம். சாந்து சாத்தினுட்டான் தான் சந்தன காப்பை, ஆனால் அதில் துளி கூட அழியாமல் சண்டை போட்டு முடித்தான் அல்லவா. கிழியே ஒரு நாள் சொன்னேன், வைகுண்ட ஏகாதசிக்கு போய் ரங்கநாதனை உள்ள சேவிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் இந்த திருமணம் அழியாமல் இருக்குமா பாருங்க. அது உங்கள் சாமர்த்தியம். ஒரு திருமணம் அழியாமல் ரொம்ப ஜாகிரதையாக உள்ளே போய் இடிபாடுக்கு நடுவில் அந்த 1,00,000 பேரையும் தாண்டிண்டு உள்ளே போய் ஒரு துளி வேட்டி கசங்கப்படாது, திருமணம் அழியப்படாது. அப்படின்னா கண்ணனுக்கு இருக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அவர் அப்படித்தானே போய் சண்டை போட்டு முடிச்சுட்டு வந்தார். மல்லர்களை எல்லாம் முடித்தான். அடுத்து அவர்களை தாண்டி கம்சனிடத்தில் போக மாடமீமிசை கஞ்சனை குஞ்சு பிடித்து இழுத்தான். கம்சனை பிடித்து கீழே தள்ள தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெடுப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம்னு தெரிவித்தாளே. மாடமீமிசை கஞ்சனை கீழே பிடித்தான். சாதுசனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த. கீழே இருக்கிற நல்லோர்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருந்தான் கம்சன். இவனுக்கு முடிவு நெருங்கித்து முடித்தே விட்டான் கண்ணன். அவனும் முடிக்கப்பட்டான். 3 பேரும் போயிட்டாப்போ. வாசல்ல இருந்த குவலையாபிடம் முடிந்தது, நடுவிலே இருந்த முஷ்டிக சாணூரர்கள் மல்லர்கள் முடிந்தார்கள், 3வது இருந்த கம்சனன் முடிக்கப்பட்டான். இனி நம்ம தாய் தந்தையர்களுக்கு விடுதலை ஏற்படட்டும்னு ஓடினான் கண்ணன். போய் அவர்கள் திருவடிகளில் விழுந்து ஏறி தன் மடியிலே உட்கார்த்தி வைத்து கொண்டாள் தேவகி. நேற்று கடைசியாக சொன்னேனே, எல்லாம் யசோதைக்கு காட்டினியாமே, நானும் பார்க்கணும்னு பிரார்த்திக்க மொத்த கதையும் காட்டி முடித்தான் கண்ணன். உக்ரசேனனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். சாந்தீபனன்கிற ஆச்சாரியனிடத்திலே ஆயக்கலைகள் 64 எல்லாவற்றையும் கற்று முடித்தான். அத்தோடே 10வது ஸ்கந்தத்தினுடைய பூர்வார்த்தத்தை நிறைவுறுத்துகிறார். இனி அதற்கு மேலே 10வது ஸ்கந்தத்தினுடைய உத்தரார்த்தத்தில் பார்த்தோம்னா கண்ணன் துவாரகையை நிர்மாணம் பண்ண வேணும்னு ஆசைப்பட்டான். மதுரப்பட்டினத்திலே இருந்துட்டு போக வேண்டியதானே, எதற்கு துவாரகையில் தனியாக நிர்மாணம் பண்ணோம்னா ஜராசந்தன்னு கண்ணனுக்கு ரொம்ப வேணும்னு சொன்னேன். வேண்டியவர் இல்லை. அவர் 23 அக்ஷௌகிணி சைன்யத்தோடே 17 தடவை படையெடுத்தான் ஜராசந்தன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை. அது என்னமோ தெரியாது, நம்ம சம்பிரதாயத்தில் 18ங்கிறது ஒரு நல்ல எண்ணிக்கை. 18 நாள் தான் மகாபாரத யுத்தம், 18 பருவங்கள் தான் மகாபாரதத்திலே, 18 அத்தியாயங்கள் தான் கீதையிலேயும். ராமானுஜர் திருக்கோட்டியூருக்கு நடந்தது 18 தடவை தான். இப்படி பல 18கள் வந்துட்டே இருக்கும். அதே போல் இங்கேயும் பார்த்தா இவர் 18வது தடைக்கு முன்னாடி 17 தடவை படையெடுத்தார். நம்ம நாட்டிலே இந்த சோம்நாத்லேருந்து எல்லாத்தையும் ஒருத்தர் பிடிங்கின்னு போனாரோ இல்லையோ, அவர் அத்தனை தரம் படையெடுத்தார்னுவா. பிள்ளைகள் பரீட்சை நிறையாதரம் எழுதினாலே அதை சொல்கிறது தான் வழக்கம். அவர் படையெடுக்கிறாப்புலே, நீ எதுக்கு படையெடுத்துட்டே இருக்கே, ஒரு தரத்தில் வந்துடக்கூடாதா, 2 தரம் வந்துடக்கூடாதா என்ன? அவர் ஏதோ திரும்ப படையெடுத்தார். அதை போல இந்த ஜராசந்தன் விடாமல் கண்ணன் பேரில் படையெடுத்தான். ஒரு தரமும் தோத்துருவன். 23 அக்ஷௌகிணி சைன்யம். அக்ஷௌகிணிங்கிறது லட்சக்கணக்கான பேரோட சைன்யம். மகாபாரத யுத்தம் நடந்ததே கௌரவ சைன்யம் 11 அக்ஷௌகிணி, பாண்டவ சைன்யம் 7 அக்ஷௌகிணி, 2ம் சேர்த்தே 18. ஆனால் ஜராசந்தன் 23 அக்ஷௌகிணி சைன்யத்தோடு வந்தான். கண்ணனிடத்திலே தோற்றோடினான். அதுக்குன்னு ஆனால் அவன் கவலையே பட மாட்டான். திரும்ப தைரியமாக பரீட்சை எழுதுறாளோ இல்லையோ, அதே போல் ஜராசந்தன் விடாமல் திரும்ப வருவன். ஒரு தரையும் தோத்துன்னு இருப்பான். இவன் தான் அப்புறம் சிசுபாலனுக்கே சொன்னான். ருக்மிணி கல்யாண பிரகரணத்திலே சிசுபாலன் கண்ணங்கிட்ட தோக்கிறனேன்னு ரொம்ப வெக்கமாக இருக்குன்னா சிசுபாலன் ஜராசந்தன் கிட்ட கூப்பிட்டான். அப்போ நான் எவ்வளோ வெட்கப்படணும்னு யோசிச்சு பாருன்னா, நீ ஒரு தரம் தோக்கிறதுக்கே இந்த பாடுபட்டியானா எனக்கு இதுவே பழகிப்படுத்து. முதல் தரம் தோக்கச்சே தான் வருத்தமாக இருக்கும். வரிசையாக தோத்துட்டே இருந்தியானா அப்புறம் தோல்வியே பழகிப்படும். கவலையே படாதே, திரும்ப போய் பண்ணுன்னா. வைத்தியர்கள் இடத்துல போகிற மொழியோ நமக்கு மருந்து எழுதி கொடுப்பா. ஒரு வாரத்துக்கு சாப்பிடு, காலை மதியம் மாலை 3 எழுதுவா. ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்தேன், சரியாக போகாது. திரும்ப வைத்தியர் இடத்துல போனேன், சரியாக போகலையேன்னு. உடம்புக்கு இந்த மருந்து ஒத்துக்கலை போல் இருக்கு, மாற்றி தரேன் அப்படின்ட்டு இன்னொன்று மாற்றி எழுதி கொடுப்பார். 2வது வாரம் போச்சு, சரியாக போல. திரும்ப போய் கேட்டேன், இன்னொரு தரம் மாற்றி தரேன்னு மாற்றி தரார். 3வது வாரத்துக்கு அப்புறம் இந்த வியாதிகிரஸ்தனை காணும். வைத்தியர் நினைச்சார், சரி உடம்பெல்லாம் சரியாப்படுத்து போல் இருக்கு, அதனால தான் வரலேன்னுட்டு
அவர் உடம்பெல்லாம் சரியா போல, உடம்பு பழகிப்படுத்து. அதனால தான் அவர் 4வது வாரம் போகாமலே இருந்துட்டார். சில பேர்லாம் இப்போ என்ன பண்ணுறாள்னா, வைத்தியர்கள் நிறைய வேதாந்திகள் ஆயிட்டா. நமக்கு உடம்பை சரிப்படுத்த முடியலன்னா, உடம்புன்னா அப்படி இப்படி தான் இருக்கும், நீங்களே பழகிங்கோ அப்படின்னு சொல்லிட்டா கவலையப்பட வேண்டாமோ இல்லையோ. ஏன்னா அவர் இருந்துதான் அவர்களுக்குள்ளே புகுந்து ஒருத்தொருத்தரையும் சரிப்படுத்துகிறான். ஆக திரும்ப திரும்ப போய் இந்த 23 அக்ஷௌகிணி சைன்யத்தோடே தோற்றோடினான். பார்த்தான் கண்ணன், என்னதான் இருந்தாலும் இந்த மதுரப்பட்டணமே ஆபத்தா இருக்கு, இந்த இடத்த விட்டு கிளம்பி நாம இன்னொரு இடத்துக்கே போகணும்னு முடிவு பண்ணிட்டான். பலராமன் முதலானவர்களை கூற்று பேசினான். மற்ற பேர் சொன்னா, பயந்து புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, அது யாதவர்களான விருஷ்ணிகளான நமக்கு அவப்பெயர், வரமாட்டோம்னா அவா. கண்ணன் திரும்ப சொன்னா, எப்பப்ப எந்தெந்த உபாயத்தால ஜெயிக்கணுமோ அப்பப்ப ஜெயிக்கணும். எப்போ பார்த்தாலும் நெஞ்ச நிமித்தின்னு வேலை தூக்கின்னு போயிட்டு இருக்க முடியாது. நீங்க புதுசு தெரியாம பேசுகிறீர், நம்மால மக்கள் துன்பப்படுகிறார்கள், இந்த இடத்த விட்டுடுவோம், நேர நம்ம துவாரகைக்கு போடணும்னு பிடிவாதமா சாதிச்சுட்டான் கண்ணன். அது சின்ன வயசுலேருந்தே தான் என்ன சொன்னேனோ அதை கண்டிப்பாக சாதிச்சுடணுங்கிற எண்ணம் கண்ணனுக்கு உண்டு. அது கோவர்தனம் போதா இருந்தாலும் சரி, இப்போ இவாளை சமாதானப்படுத்துறதா இருந்தாலும் சரி, சாதிச்சுட்டான். சரி, துவாரகைக்கு போவோம்னு முடிவெடுக்க அந்த சமயத்தில் தான் அழகான ஒரு சரித்திரம் தெரிவிக்கிறார். காலையவனன் மூச்சுக்குந்தன் என்று 2 பேருக்கு பற்றின அழகிய சரித்திரம்.